அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன தெரியுமா? கூட பிறந்த நானாவும் தங்கச்சும் மாறி மாறி கல்யாணம் முடிக்கலாம். ஏன் உலகத்துல மனிதர்கள் இல்லையே? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல மனிதர்கள் யார்? 2 பேர் 3 பேர் 4 பேர் இப்படித்தானே. அப்ப காபில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், ஹாபில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். காபிலோட ஒரு பொம்பளை புள்ள இருந்துச்சு, ஹாபிலோட ஒரு பொம்பளை புள்ள இருந்துச்சு. இப்ப காபில் ஹாபில்ற தங்கச்ச முடிக்கணும், ஹாபில் காபில்ற தங்கச்ச முடிக்கணும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஆனா காபில் கெட்டவன், ஹாபில் நல்லவன். ஹாபிலோட பிறந்த தங்கச்சி அசிங்கம், காபிலோட பிறந்த தங்கச்சி அழகு. ஆனா முடிக்கணும் மாறி மாறி தானே. இவருக்கு விருப்பம் இல்லை. யாருக்கு? கெட்டவருக்கு. காபிலுக்கு விருப்பம் இல்லை. அவருக்கு அவரோட பிறந்த தங்கச்சி தான் முடிக்கும். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் கல்யாணம் முடிங்க. இல்ல இல்ல, நான் இவவை தான் கல்யாணம் முடிப்பேன். யார? என்னோட பிறந்த தங்கச்சி தான் நான் முடிப்பேன். சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் குர்பான் கொடுங்க. குர்பான் கொடுங்க. உங்களோட யார குர்பான அல்லாஹ் ஏற்றுக்கொள்றானோ அவருடைய விருப்பம் நடக்கும். இப்ப காபில் விவசாயி, ஹாபில் என்ன செஞ்சார்? அவர் ஆட்டு பண்ண வைக்கிறவர். ஹாபில் நல்லவர். அவர்கிட்ட இருந்த ஆடுகள்ல ஆக விலை உயர்ந்த ஆட்டை கொண்டு குர்பான் கொடுத்தார். காபில் என்ன செஞ்சான்? அவன் கெட்டவன் தானே. இருந்த நெல்லுல அரிசியில ஆக தரம் குறைஞ்சதை கொண்டு வச்சான். இப்ப குர்பான் அந்த காலத்துல எப்படி அல்லாஹ் கபூல் செய்யறா? வானத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்கும். அந்த நெருப்பு இறங்கி எந்த குர்பானை பத்த வைக்குதோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பான். இப்ப இவர் நெல் இருக்குது, ஹாபிலுடைய ஆடுகள் இருக்குது. இப்ப வானத்திலிருந்து நெருப்பு இறங்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி அல்லாஹு தஆலா பரிசுத்தமானதை தான் கபூல் செய்வான். ஹாபிலுடைய நெல்லெல்லாம் முட்டு போட்டு ஹாபிலுடைய ஆட்டை நெருப்பு பத்த வச்சு குர்பான் எடுத்து. இப்ப சந்தோஷம் என்ன? ஹாபிலுக்கு சந்தோஷம், காபிலுக்கு பொறாம. சொன்னானாம், லஅக்துலன்னக், நான் உன்னை கொலை செய்வேன், நான் உன்னை கொலை செய்வேன். என்ன செஞ்சார்? நீண்ட சம்பவம், நான் சுருக்கமா சொல்றேன். கொண்டு போட்டான். யாரு? நானா? தம்பிய கொண்டு போட்டார். ஏன்? தங்கச்ச முடிக்கணுங்கிற ஆசையில, பொறாமையில. எனக்கு கிடைக்காத தங்கச்சி இவனுக்கு கிடைக்கிறையா? எனக்கு அசிங்கமான பெண் கிடைக்கும் போது இவருக்கு அழகான பெண் கிடைக்கிறையா? இதுக்கு முடிவன், இந்த பொறாமைக்கு முடிவு கொலை. கொலை செஞ்சார்.